வணக்கம். இயற்கையை நேசிக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு இந்த வனம் அமைப்போட எப்படி ஒரு கனெக்டிவிட்டி வந்தது அப்படின்னா, 2020-21 நான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பதிவாளராகவும் பொறுப்பு துணைவேந்தராகவும் இருந்த பொழுது இந்த வனம் இந்தியா நிர்வாகிகள் வந்தாங்க. மரம் வளர்ப்பை பற்றி நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். வனாலயம்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறோம். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை நேசிக்கிறவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து சில அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், தன்னார்வலர்கள் எல்லோரும் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எல்லோரும் தான் மரம் வைக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுடைய அந்த ஆர்வம் கடந்த 7-8 ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி என்னை ஈர்த்தது. அதனால் சொன்னேன், என்னுடைய ஓய்வு காலம் உங்களோடு தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய வனாலயத்துக்கு பார்த்தேன். உள்ளே வந்த உடனே நமக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி, அந்த வனம் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி அங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு வனப்பிள்ளையார் இருக்கிறாருங்க. அவர் பார்த்து கும்பிட்டு போட்டு அந்த பக்கம் திரும்பினோம்னா, இந்த நாட்டிற்கு நல்லது செய்த மிகச்சிறந்த கவிஞர்கள், அறிவியலாளர்கள் அப்படின்ற மாதிரி முதல்ல திருவள்ளுவர் சிலையை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வள்ளுவர் சொல்லாத எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தது அண்ணல் காந்தியடிகள். இந்தியா உள்ளளவும் இந்த உலகம் உள்ளளவும் அன்பு உள்ளளவும் காந்தியடிகள் நம்மோடு இருப்பார், அதை நினைவுபடுத்திச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தது அப்துல் கலாம் ஐயாவோட சிலை. அதை பார்த்தோன்னே உண்மையிலேயே அறிவியல் சார்ந்த இயற்கையை நேசிக்கும் இதயங்களாக இது அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு ஈடுபாடு அதிகமாச்சு. அப்புறம் ஒவ்வொரு முறையும் நான் உள்ளே நுழையும் போது எனக்குள்ளே ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய அனுபவமும் இருக்குது. இந்த வனாலயம் இன்னும் பல சிறப்புகளை பெறணும். இதனுடைய முயற்சிகள் மரங்களை நடுவது மட்டுமல்லாமல் இயற்கையை நேசிப்பது, நீர்வளம் பெருக்குவது, அதே மாதிரி விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை நம்ம சிறப்பாக கொண்டு வருது, இயற்கை வழி வேளாண்மையை ஊக்குவிப்பது, இந்த மாதிரி நிறைய செய்யும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அமைப்புகள் நாடு முழுவதும் உருவாச்சுன்னா அப்புறம் நமக்கு என்னங்க வேணும்? இயற்கை தானங்க நமக்கு தெய்வம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.